இந்தியாவில் ஸ்ரீஹரிகோட்டாவிற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுகணை தளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி அவர்கள் தூத்துக்குடி வந்திருந்தார். காணொளி காட்சி மூலமாக அடிக்கல் நட்டி இதை துவங்கி வைத்தார். இந்த ராக்கெட் ஏவுகணை தளத்திலிருந்து இன்று முதலாக ரோஹிணி RV-2 என்ற சிறிய ரக ஏவுகணை விண்ணில் சீறி பாய்ந்தது. சரியாக மதியம் 1:40 இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. 75 கிலோமீட்டர் ஹைட்டிற்கும், அதாவது உயரத்திற்கும் 121 அடி நீளமாகவும் இந்த ராக்கெட் விண்ணில் சீறி பாய்ந்து மீண்டும் கடலில் கலந்தது. இந்த நிகழ்ச்சியை இஸ்ரோ விஞ்ஞானிகள் சிறப்புடன் கொண்டாடினார்கள். இந்த நிகழ்ச்சியை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு மிகவும் பாதிப்படைந்தார்கள். அப்பொழுது ஒன்றிய அரசு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு எந்த நிவாரணமும் வழங்கவில்லை. அந்த பாதிக்கப்பட்ட மக்களிடம் களத்துறையிலையும் நிற்கவில்லை. ஆனால் இப்பொழுது ராக்கெட் ஏவுகணை தளத்தை பிரதமர் திறந்து வைப்பதை மக்களுடன் இல்லாத பிரதமர் என்று கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மதுரையில் நடந்த எய்ம்ஸ் மருத்துவமனை திறப்பு விழா போல்தான் இந்த நிகழ்ச்சியும் இருக்கும் என்று மக்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நாகரிகமே இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் மேடையில் இருந்த கனிமொழி MP, இந்த தூத்துக்குடி மாவட்டத்துடைய MP அவர்களின் பெயரை குறிப்பிடாதது நாகரிகமற்ற செயலாக பார்க்கப்படுகிறது. மேலும் திமுகவை பார்த்து பிரதமர் அஞ்சுகிறாரோ என்ற எண்ணமும் மக்களிடம் தோன்றியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் தமிழில் பேசுகிறத பார்த்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதமர் எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடிப்பார். அதுபோல் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழில் பேசி தமிழ் மக்களையும் ஏமாற்றலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்று மக்கள் भारत माता की वणक्कम। मंच पर उपस्थित तमिलनाडु के राज्यपाल श्री RN रवि जी, मेरे सहयोगी सर्बानंद सोनोवाल जी, श्रीपद नाइक जी, शांतनु ठाकुर जी, L मुरुगन जी, राज्य सरकार के मंत्री, यहां के सांसद, अन्य महानुभाव, देवी और सज्जनों, वणक्कम। பிரதமர் அவர்கள் மேடையில் கனிமொழி MPயை வச்சுக்கிட்டே அவங்க பேரை சொல்லலை. சரி, மேடையில் இப்போ சொல்லலை. அதுக்கு முன்னாடியே பத்திரிகையில் கனிமொழி MPயோடைய பேரை அடிக்கையில் இது புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் கனிமொழி MP பேர் போடலை பத்திரிகையில் அப்படின்னு சுட்டி காட்டின பின்னாடி தான் அதில் இருந்த கீதா ஜீவன் அவர்களுடைய பேரை எடுத்துகிட்டு கனிமொழி MPயோடைய பேரை அச்சடித்தாங்க. இப்படி தான் சரித்திரத்தையும் உண்மைகளையும் மறைக்க பார்க்குறாங்க BJP ஒன்றிய அரசு. மக்கள் நல்ல ஒரு பாடத்தை கொடுக்க வேண்டிய நேரம் நெருங்கி